ஸ்டாக் மார்க்கெட் நம்ம இன்னைக்கு வந்து 152வது கிளாஸ் பார்க்க போறோம். ஒரு நல்ல விஷயம், என்னோட சேனல்ல மோர் தென் 5000 வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் வேணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல எல்லாரோட கேள்வி இன்னைக்கு என்னன்னா, நேத்து மட்டும் ஏன் கிட்டத்தட்ட 1359 பாயிண்ட் சென்செக்ஸ் அப்பா இருக்கு, கிட்டத்தட்ட 84,544 பாயிண்ட் முடிவடைஞ்சிருக்கு, எதனால அவ்வளவு ரைஸ் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அமெரிக்கன் பேங்க்ஸ் வந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா ஏன் சார் மார்க்கெட் ஏறுது ஒரு கொஸ்டின் வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணா கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும், கம்பெனிஸோட லோன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல ஃப்ளோ ஆகும். சார் இண்டிவிஜுவல்ஸ்மே லோன் எடுத்திருப்பாங்க, அவர்களுக்குமே வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும், கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். சில இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க, புது கம்பெனிஸ் வந்து லோன்ஸ் எடுக்க போவாங்க, ஏன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதனால பினான்சியல் growth இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால ஃபண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகிறதுனால மார்க்கெட்டும் அப் ஆகும். சரி சார், அமெரிக்கன் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் என்ன கனெக்ஷன்? இந்தியன் மார்க்கெட்டும் ஆர்பிஐமே ரேட் கட் வருவாங்க ஆஃப்டர் அவங்களோட ரேட் கட் அப்புறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு 15 ஷேர்ஸ் பத்தி பெஸ்ட் ஷேர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க அந்த ஈக்விட்டியை நீங்க வாங்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.